ஹே பியூட்டிஸ், லெஸ் வெல்கம் டு கண்மணி பியூட்டி vlogs. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்களை போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே குயிக்காக பண்ணிடணும் அண்ட் ஈஸியாகவும் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் மைண்டில் பிளான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வேலை முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாமே குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இந்த விளாக் நான் எப்போ எடுத்தது கேட்டிங்கன்னா 25th நான் அக்டோபர் எடுத்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் நான் எடுத்தேன். ஸோ நாங்கள் வெளியே போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த அன்றைக்கு பர்டிகுலராக நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், போன வாரம் ஃபுல்லாக ஒரு வீடியோ கூடமே வரலையே அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஷார்ட்ஸ் மட்டும் வந்துருச்சு. ஷார்ட்ஸுமே ஒரு சிலது மட்டும் போட்டேன், ஒரு சிலது கூட போடலை. அண்ட் பெரிய வீடியோ எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ நினச்சிருப்பீங்களான்னு கூட எனக்கு சரியாக தெரியலை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 1 வீக் நம்ம ஃபுல்லாகவே வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ பெரிய வீடியோ போடுறோம் அண்ட் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட்ஸும் போடுறோம். ஸோ அதனால் சரி ஓகே, இந்த வீக் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த வீக்கில் கூடமே உங்களுக்கு இடையில ஷார்ட்ஸ்லாம் கூட வந்திருக்கும். அண்ட் அந்த மாதிரி தான் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். 20 minutes later. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸியான குவிக்கான ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1/2 கிலோ வெங்காயம், 4 வேக வச்ச முட்டை, அது வெள்ளைக்கருவு செப்பரேட்டாகவும் மஞ்சள் கருவு செப்பரேட்டாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அது வெள்ளைக்கருவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் மஞ்சள் கருவு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தேங்காய் உருண்டை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஊறுகாய். இந்த ஊறுகாயோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடை ஊறுகாய். எலுமிச்சை பழத்தை வச்சு செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வச்சு இந்த ரெசிபியை பண்ணுறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுவும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்க போகிறோம். ஸோ அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரத்துக்குள்ளே நம்ம இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வெங்காயமும் சேர்ந்து இருக்கும்ல, ஸோ அதை நல்லாவே உதிரியாக்கிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்ககிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நாங்கள் பல்லாரி வெங்காயம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயத்தில் பண்ணுறதுனால கொஞ்சம் கழியும், ஆனால் சின்ன வெங்காயத்தில் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் வரும், கழியாது. இதுலேயும் அந்த டேஸ்ட்டு வரும். ஸோ ஆனால் இதை விட அதிகமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயம். அண்ட் சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்பைசஸே இது தான். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ வெங்காயத்துக்கு நாங்கள் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்பைசஸ் இவ்வளோ தான், சரிங்களா. இது கூட நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இதில் பேலன்ஸ் வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாமே இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிஷம் தாங்க எடுத்திருக்கோம். ஏன்னா நீங்கள் 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அந்த வெங்காயம் வதங்குற டைம் மட்டும்தான். நீங்கள் முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெங்காயத்தை எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா குயிக்காக இது பண்ணிடலாம். அண்ட் வெங்காயத்தை கூடமே நீங்கள் பிளெண்டரில் போட்டு நான் பண்ணியிருக்கேன், பிளெண்டரில் போட்டு டக்கு டக்குன்னு பிளெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது அரைஞ்சி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் ஈஸி. உங்களுக்கு முட்டை வேக வைக்கிற மட்டும்தான் டைமு. மித்தபடி ரொம்பவே ஈஸியாக இதை பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த சில்லியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வதங்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நம்ம வச்சுருந்தோம்ல, ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போவுமே நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட குவான்டிட்டி நல்லா சுருங்கிருச்சு, இதோட ரா ஸ்மெல்லுமே போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெங்காயம் அந்த மசாலாலாம் போட்டிருந்தோம்ல, அதுலேயே தான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சோண்டு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் வற்றிருச்சு. தண்ணிலாம் வற்றதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கும். அதையுமே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம முட்டையை வந்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கிளறிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மஞ்சக்கரும் நம்ம தனியாக தான் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை கறின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்துட்டு பண்ணிடலாம். ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறமா வந்து தான் ஊறுகாய் ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்னத்துறை அன்கோக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இதுதான் ஒரு ஷாப்பிங் வ்ளாகை நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன். அண்டு நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலுமே சரி, நம்ம ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ரெய்னி சீசனாக தானே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோலாம் போட தேவையில்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு போட்டுக்கோங்க. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து இங்கே என்ன ஏதாவது வாங்குறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. நான் சும்மா வந்துட்டு சரி ஓகே என்ன வந்திருக்கு, தீபாவளி கலெக்ஷன் ஏதாவது இருக்கும், புதுசாக ஏதாவது வந்திருக்கும், ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருந்தேன். ஸோ நம்மளுக்கு டைமும் இருக்குது. அதனால வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கான ஒரு செக்ஷன். அண்ட் இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. காப்பர் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கான ஃப்ராக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஜென்ஸுக்கான ஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் நான் வந்ததுனால, ஸோ நான் அடுத்த நாளே வந்ததுனால இந்த தீபாவளியோட கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஏதாவது உங்கள் ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ வந்துட்டு டிசம்பரில் பார்த்திங்கன்னா வெட்டிங் சீசன், ஸோ அந்த மாதிரிக்கெலாம் வந்துட்டு இப்போ வந்து ஷாப் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே நல்லது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ராக் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் லெஹங்கா கூடமே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் சாரி, ரேட் நான் அவ்வளோவா கவனிக்கலை. விலாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் நானுமே ரேட்டை சுத்தமாக அதாவது என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு கரெக்டாக நான் அடுத்தடுத்து போயிட்டேன். ஸோ சாரி, நான் அப்புறமா தான் நானே ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரேட்டை கொஞ்சம் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கான அந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுலேயுமே குட்டீஸ்க்காகவே ஒரு லெஹங்கா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வாலெட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இதுலேயுமே நான் வந்துட்டு ரேட் எதுவுமே பார்க்கல. ஸோ சாரி. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்லிப்பர் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு நான் ஸ்லிப்பரோட ரேட் மட்டும் தான் பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா 340 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த குட்டீஸ்க்கான க்ராப் டாப்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே நான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் குட்டீஸ்க்கான லெஹங்கா பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கிராண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம்னு வைங்களேன், ரொம்பவே கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த க்ரீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹேங் பண்ணியிருந்தது எல்லாமே ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சின்னதுரை அன்கோனா நிறைய பிரான்ச் இருக்குது. நீங்கள் எந்த பிரான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து திருச்செந்தூரில் இருக்கிற பிரான்ச்சுக்கு தான் வந்து போயிருந்தேன். குட்டீஸ்க்கான நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போகலை அப்படின்னா வந்துட்டு போய் வாங்குங்க. அண்ட் இங்கே பாருங்கள் நிறையவே அந்த குட்டீஸ்க்கான வந்து க்ராப் டாப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு கையில் ஃபோனை ஹேண்டில் பண்ணிருக்கனால என்னால் அவ்வளோவா வந்து கவர் பண்ணி காமிக்க முடியல. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு டீனேஜ் பசங்களுக்கான குர்த்தி, லாங் குர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லெஹங்கா, ஃப்ராக் டைப் எல்லாமே வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி லாங் குர்த்தினா ஒரு செக்ஷன் அண்ட் ஷார்ட் குர்த்தினா ஒரு செக்ஷன், அந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்கர்ட் அண்ட் பிளாசோவுமே வந்து இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கேட்குற கலர், ஐ மீன் இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து சேம் டிசைனில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் வந்து இருந்துச்சு. பிளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் அண்ட் ரெட் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியே வந்து அந்த ஒரு கலருக்கு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. கலரும் சரி, பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்னாக இருந்தாலும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட் அண்டு க்ரீன், ப்ளூ, சாண்டில், ஸோ அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு.
அண்ட் உங்களுக்கு இந்த vlog அண்ட் ரெசிபீஸ் இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமாக ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா குட்டீஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு பேக் வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு டெடி வச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டீனேஜ் செக்ஷனுக்கான ஒரு க்ராப் டாப் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் க்ராப் டாப் கூட அது கூட வந்துட்டு ஷர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஹங்கா வந்து வச்சுருந்தாங்க. இப்போ ட்ரெண்டியாக போய்ட்டு இருக்கக்கூடிய லெஹங்கா அது எல்லாமே வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து வெட்டிங் என்கேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சாரீஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சாரீ வந்துட்டு டால்க்கு வந்து வேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது என்ன பிரமாதம்? ஸோ இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ப்ளவுஸ் துணியில் ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் ரேட்டுமே நான் கேட்க மறந்துட்டேன். பட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம சாரீ வந்துட்டு என்ன சாரியோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கூட நம்ம துணி எடுத்து நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க் வச்சுருக்காங்கல்ல, ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ளவுஸ் துணிலாம் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து குர்த்தி ஃப்ராகு அந்த மாதிரி நம்ம துணி எடுத்து வந்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பில் கவுண்டர் செக்ஷனுக்கு போயிட்டோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இயரிங்ஸ் அண்ட் மேக்கப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இயரிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு இது வந்துட்டு அவ்வளோவா எந்த ஒரு கலெக்ஷனும் ரொம்ப பார்க்க வந்துட்டு க்யூட்டாவோ இல்லை கொஞ்சம் கிராண்டாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா வந்து வாட்சஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து பிராண்டட் வாட்ச் கூட இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபாஸ்ட்ராக் டைட்டன் இந்த மாதிரி வாட்ச் வந்து வச்சுருந்தாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷாம்பு பாடி லோஷன் ஃபேஸ் வாஷ் அண்ட் பவுடர் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. காஜல் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு என்ட்ரன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வாலெட்ஸ்லாம் வந்து கூட வச்சுருந்தாங்க. அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கேச்சர்ஸ் அண்ட் அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து சேஃப்டி பின் ஹிஜாப் பின் அண்ட் பொட்டு இது எல்லாமே வந்து வேஸ்லின் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பொருளெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் நம்ம நேராக வந்த உடனே இதை வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோன் அதுக்கப்புறம் வந்துட்டு நெயில் கோன் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோன் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கான வந்துட்டு டாய்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கார் ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேசிபி அதெல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா லுங்கீஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் அது கூடவே வந்துட்டு அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நெயில் பாலிஷ் காஜல் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதே தான் குட்டீஸ்க்கான ஒரு சூப்பரான வாட்ச் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வாட்ச்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு வாட்ச்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து காம்பேக்ட் பவுடர் அண்ட் ரோஸ் பவுடர் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஃபேஸ் ஃபிட் காம்பேக்ட் அப்படிலாம் சொல்லி போட்டு லாக்மியோட இது வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா வந்து பில்லை வச்சு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க பில்லை வந்து வாங்கி பார்த்தாங்க. வாங்கி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இது இன்னும் கீழே வரல. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இந்த கோன் வந்துட்டு நம்ம கீழே தானே வாங்கியிருந்தோம் இது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே அதுக்காண்டி நம்ம வந்துட்டு எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ சாப்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டோக்கன் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சமோசா அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா டோக்கன் போட்டு முடிச்சாச்சு. டோக்கன் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து இப்போ நம்ம 100 ரூபா கொடுத்துருந்தோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ 60 ரூபா வந்திருக்கு. நம்மளுக்கு பேலன்ஸ் 40 ரூபா தந்திருந்தாங்க. ஸோ 40 ரூபா தந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த டோக்கனை காமிச்சு நம்ம வந்துட்டு 2 சமோசா வாங்கியிருந்தோம்ல. ஸோ அதை வந்துட்டு இங்கே வந்து வாங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா போய்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சமோசா வாங்கிடலாம். ஸோ 2 பிளேட் சமோசா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்லேயே வந்து 4 சமோசா வந்து வச்சு தராங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்குன்னு ஒரு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சாப்பிட போயிட்டேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயத்தை வச்சு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டுக்குமே வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். சரி ஓகே ஈவினிங் டீ குடிக்கும்போது நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த கவின்ஸ் மில்க் ஷேக் வந்துட்டு கண்ணில் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே நம்ம இப்போ வந்து வாங்கி இதை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பில்ல கொடுத்து நம்ம வந்து பார்சல்லாம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம். பார்சல்லாம் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உடனே கிளம்பிறாதீங்க. இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வாங்கின பொருள் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? நீங்க வாங்கினது தானா? அப்படிங்கிறது எல்லாமே பில் எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்புங்க. ஸோ கரெக்ட்டா ப்ராப்பரா எல்லாமே வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டெப் அவுட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இது ஒரு நல்ல டிப் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு பில்லோவும் வாங்கியிருக்கேன். ஸோ அதையுமே உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 1 hour later. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2:15. பட் நான் சாப்பிட்டல உடனே வந்தோடனே. பட் நான் வந்துட்டு ஒரு 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் சாப்பிட்டேன். பிகாஸ் அங்கேயே நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம். அதனால வந்துட்டு எனக்கு அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு 3:30 கிட்ட அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சாப்பிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம சாப்பிடும்போது தான் அந்த மஞ்சக்கருவை வந்து உதிர்த்து விடணும். ஸோ அதில் வந்துட்டு அந்த மஞ்சக்கருவை நம்ம ஆட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதில் ஆட் பண்ணோன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அந்த மஞ்சக்கரு வந்து கழிஞ்சிரும். ஸோ அதனால வந்துட்டு அதனால நம்ம சாப்பிடும்போது தான் இது வந்துட்டு மஞ்சக்கரு ஆட் பண்ணணும். 6 hours later. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு டயர்டில் வந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதை பார்த்துட்ருந்தேன். அண்ட் ஈவினிங் டீயும் சம்சமும் நம்ம சாப்பிடும்போது நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்து கரெக்டாக ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் போட்டிருந்தேன். ஸோ ஓகே நம்ம டின்னரில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.